வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 90 காலகட்டத்தில் பிரபல நடிகையாக தமிழ் சினிமாவை ஆண்ட முன்னணி நடிகை தான் நடிகை சுகன்யா அவங்க. நடிகை சுகன்யா அவங்கள பற்றி பல சர்ச்சைகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக கடந்த காலங்களில் வந்து கொண்டே இருந்தது. அதாவது அவங்க பட வாய்ப்பு இல்லாமல் பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருப்பதாகவும் சந்தனக்கடத்தன் வீரப்பன் சுகன்யா மீது அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டிருந்தார். இது அப்போதைய தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று சோசியல் மீடியாவில் நடிகை சுகன்யா பற்றி தான் அதிகமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீடியோ கூட தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க நடிகை சுகன்யா. அதாவது நடிகை சுகன்யாவுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 6 அடி நீளமுள்ள பாம்பு அவங்க வீட்டிற்குள் புகுந்ததால் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியதும் அதனை தீயணைப்பு வீரர்கள் வந்து பிடித்ததாகவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க நடிகை சுகன்யா அவங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தகவல் அறிந்து நடிகை சுகன்யா வீட்டிற்கு பாம்பு புகுந்ததால் பரபரப்பு. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்களை பாம்பை பலமாக பிடித்திருக்கிறாங்க. சென்னை திருவான்மியூரில் நடிகை சுகன்யா குடும்பத்துடன் வசித்து வராங்க. இந்த நிலையில் இவருடைய வீட்டில் நேற்று 6 அடி நீளமுள்ள ஒரு பாம்பு ஒன்று புகுந்தது. வீட்டின் போர்ட்டிகோவில் பாம்பு திரிவதை கண்டு வீட்டின் பணியாளர்கள் சுகன்யா அவங்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இதையடுத்து சுகன்யா திருவான்மியூரில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தாங்க. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பலமாக பிடித்திருக்கிறாங்க. அந்த பாம்பை வனப்பகுதியில் விடுவதற்காக கொண்டு சென்றாங்க. பாம்பை பிடித்த தீயணைப்பு வீரர்களுக்கு தனது சமூக வலைதளங்களில் நன்றி தெரிவித்து நடிகை சுகன்யா ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.